ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது வள்ளியம்மை தோட்டம். நான் உங்கள் அழகிரி. வாங்க, இன்றைக்கி வந்து நம்ம பேக்கில் ஃபெர்டிலைசரு, அப்புறம் ரெட் சாண்டு, நார்மல் சாண்டு எல்லாமே கலந்து வச்சுருக்கோம். என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, ஆடி 18 ஆடி பட்டம் தேடி விதைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது இதுக்காக தான், வேறு ஒன்றும் கிடையாது. நம்ம வீட்டுக்கு தேவையான கொடி ரகங்கள்லாம் போடக்கூடிய நாட்கள் தான் இது. ஃபஸ்ட்டு பீர்க்கங்காய் விதை, அதுக்கப்புறம் வந்து சுரக்காய், பாகற்காய், அப்புறமா பார்த்திங்கன்னா இது வந்து புடலங்காய், இது வந்து அவரைக்காய், அப்புறம் சாமந்தி கொஞ்சோண்டு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன். சரி, எப்பயுமே வந்து தொடக்கம் வந்து எங்கள் தாத்தா பாட்டி, அப்புறமா அவங்களுக்கு அப்புறமா எங்கள் அப்பா தான் எப்பவுமே தொடங்கி வைப்பார். ஆடி 18 வந்து விதெல்லாமே போடுவார். ஸோ அதனால் அவர் கையில் கொடுத்து முத விதைகள்லாம் வந்து நட ஆரம்பித்தாச்சு. அவர் வந்து நான் அவரைக்காய் வைக்கிறேன், அதுதான் நான் ரொம்ப லைக் பண்ணக்கூடியது அப்படின்னு சொன்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ஒரு 2 பேக்கில் என்ன பண்ணாங்க, அவரைக்காய் நட்டோம். அது வந்து சீட்ஸ் வந்து நம்ம கவுத்து தான் நடணும், அப்போ தான் வந்து கீழே இருந்து முளைச்சிக்கிட்டு மேலே வரும். ரொம்ப முக்கியமான விஷயமே அதுதான். இல்லை 2 பேக் நட்டாங்க அப்பா. அதுக்கப்புறமா எங்கள் அம்மா என்ன பண்ணாங்க, அவர் நட்டா அப்புறம் நான் நடாமல் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் எங்கள் அம்மா என்ன பண்ணாங்க, புடலங்காய் விதையெல்லாம் எடுத்து அவங்க ஒரு பேக் அதுக்கப்புறம் நட ஆரம்பித்தாங்க ஆடி 18. அப்புறம் நம்ம தோட்டத்தில் இருந்த பூவை பிரிச்சுக்கிட்டு அப்படியே எடுத்துகிட்டு போனாங்க. சரி, அப்புறம் நம்ம சேனல் ஓனர் ஆச்சே, நம்ம இல்லைனா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 3ஆவதாக நம்ம களம் இறங்கியாச்சு. நம்ம எடுத்துக்கிட்டு புடலங்காய் விதை அது டவுன் பண்ணி நடணுன்றதுக்காக உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த பாருங்கள், சீட்ஸ் இப்படி இருக்குது அப்படின்னா வந்து டவுன் பண்ணி தான் நடணும். அப்போ தான் கீழே இருந்து நம்மளுக்கு அப்படியே முளைப்பு வரும். ஒன்றும் ஈஸியான மெத்தட் தான், ஒன்றும் பெரிய ப்ராசஸ்லாம் கிடையாது. அடுத்ததாக என்ன பண்ணேன், பீர்க்கங்காய் விதை போட்டேன். அதெல்லாம் அப்படியே ஒரு மரத்து மேலே நம்ம ஏற்றி விட்டாலே போதும், அழகாக அது நம்மளுக்கு வளர ஆரம்பிச்சிடும். ஒன்றும் பந்தல்லாம் போடணுன்ற அவசியம் கூட கிடையாது பீர்க்கங்காய்க்கு. எல்லாமே நம்ம ஒரு மரத்து மேலே கூட அழகாக ஒரு மாமரமோ இல்லை ஒரு பூவரச மரமோ அது மரத்து மேலே நம்ம இந்த கொடிகள்லாம் நம்ம ஏற்றி விட்டுடலாம். அப்புறம் அப்படியே நம்மக்கிட்ட இருக்க எல்லா சீட்ஸும் அப்புறமா என்ன பண்ண, கடைசியாக இதை போட ஆரம்பித்தேன், சுரக்காய் விதையை போட ஆரம்பித்தேன். ஒரு பேக்குக்கு நான் வந்து என்ன பண்ணேன், 5 சீட்ஸ் இடையிடையே பக்கத்தில் போடாதீங்க, அப்படி சுற்றி ஒரு 3, சென்டரில் ஒரு 2. அதுக்கப்புறமா சும்மா லைட்டாக என்ன பண்ணிக்கலாம், தண்ணி தெளிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வச்சுருக்கக்கூடிய அந்த கேனில் அப்படியே நம்ம சும்மா என்ன பண்ணோம், தண்ணி அப்படியே ஸ்ப்ரே பண்ண மாதிரி பண்ணிட்டோம். மக்களையோ இல்லை நம்ம எடுத்து விற்றணும் அப்படின்னா அந்த விதை வந்து பிறண்டுரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்ன போலயே நீங்களும் வந்து இந்த ஆடிப்பட்டங்களுக்கு தேடி விதைச்சிங்க அப்படின்னா என்னென்ன இதெல்லாம் விதைச்சிங்க அப்படின்ட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம முன்னோர்கள்லாம் வந்து இது மிகப்பெரிய ஒரு திருவிழாவையே வந்து வழிபடுவாங்க. கடவுளுக்கு வந்து படையெல்லாம் போட்டு மழையை வந்து வரவேற்கும் நிகழ்வாக ஆடி 18 இருக்கும் அப்படின்றது தான் நம்மளுடைய முன்னோர்களுடைய சம்பிரதாயம். ஸோ அதை நம்ம எல்லாம் மறந்துட்டோம். நம்ம சேனல் மூலிமா திரும்ப நான் உங்களுக்கு ரிவைண்ட் பண்ணுறேன், மீட் எடுப்போம். நம்மளால் முடிஞ்சது ஏதோ சின்ன சின்ன விஷயத்தை நம்ம பாரம்பரியத்தை மறக்காமல் பாதுகாத்துக்கிறதுக்கு இது போல் சேனல்ஸ்லாம் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். டேக் கேர். இது வள்ளியம்மை தோட்டம்.